அனைவரும் எதிர்பார்க்கப்பட்ட ஜூன் மாதம் நடைபெறவுள்ள டி20 உலகக்கோப்பைக்கான இந்திய அணி வெளியாகியுள்ளது. 15 பேர் கொண்ட அணியையும் ரிசர்வ் வீரர்களாக 4 பேரையும் கொண்ட அணியை அறிவித்துள்ளது பிசிசிஐ. ஜூன் மாதம் தொடங்க உள்ள டி20 உலகக்கோப்பைக்கான நியூசிலாந்து, இங்கிலாந்து, சவுத் ஆப்பிரிக்கா என ஒரு சில நாடுகள் தங்களது அணியின் வீரர்களின் பெயர் பட்டியலை வெளியிட்ட நிலையில் இந்தியாவும் வெளியிட்டுள்ளது. அணி விவரத்தை பார்க்கும்பொழுது தொடக்க வீரர்களாக ரோஹித் சர்மா, SSV ஜெய்ஸ்வால், பின்னர் விராட் கோலி, சூரியகுமார் யாதவ், விக்கெட் கீப்பராக ரிஷப் பண்ட், சஞ்சு சாம்சன், ஆல்ரவுண்டர்களின் பட்டியலில் ஹர்திக் பாண்டியா, சிவம் துபே, ரவீந்திர ஜடேஜா, அக்ஷர் பட்டேல், சுழற்பந்து வீச்சாளர்களாக குல்தீப் யாதவ், யுஸ்வேந்திர சகல், வேகப்பந்து வீச்சாளர்களாக ஹர்ஷ்தீப் சிங், ஜஸ்பிரித் பும்ரா, முகமது சிராஜ் போன்றோர் உள்ளனர். ரிசர்வ் வீரர் பட்டியலில் சுப்மன் கில், ரிங்கு சிங், கலீல் அகமது, ஆவேஷ்கான் போன்றோர் உள்ளனர். இதில் குறிப்பாக பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட தமிழக வீரர் நடராஜனுக்கு இடம் கிடைக்கவில்லை. அது மட்டுமல்லாமல் KL ராகுலும் இப்பட்டியலில் இடம்பெறவில்லை. இதிலும் கவனிக்க வேண்டியது என்னவென்றால், நீண்ட நாட்களுக்கு பிறகு யுஸ்வேந்திர சகல் இந்திய அணியின் டி20 ஃபார்மேட்டுக்கு திரும்பியுள்ளார். அதேபோன்று சஞ்சு சாம்சனுக்கும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே இதனை லாபகரமாக பயன்படுத்தினால் அவரை இந்திய அணியிலிருந்து நீக்குவது கடினமாக ஒன்றாக மாறிவிடும். டி20 உலகக்கோப்பையில் ரோஹித் சர்மா கேப்டனாகவும் ஹர்திக் பாண்டியா துணை கேப்டனாகவும் இந்திய அணியை வழிநடத்த உள்ளனர். இதன்படி ஜூன் 5ஆம் தேதி முதல் போட்டியாக அயர்லாந்தை இந்தியா சந்திக்க உள்ளது.